ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஃப்ரெண்டு வீட்டில் நாட்டுக்கோழி பிரியாணி செய்கிறாங்க. வாங்கன்னு கூப்பிட்டாங்க. சமைக்கிறதுக்கு இல்லைங்க, ஹெல்ப் பண்ணுறதுக்கு. நமக்கெல்லாம் பெருசாக சமைக்க தெரியாது இல்லைங்களா, அதனால கட்டிங் ஒர்க்லாம் நான் பண்ணி கொடுப்பேன். அவங்க தான் சமைப்பாங்க. ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பாருங்க, அவங்க ஆனியன்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. இங்கெல்லாம் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டாங்க. சும்மா நாங்கள் வந்தோம். பாருங்க என்ன சமைக்கிறாங்கன்னு பார்க்கறதுக்கு. நாட்டுக்கோழி பிரியாணி ரெடி ஆகிட்டு இருக்கு. வாங்க எப்படி சமைக்கிறாங்கன்னு பார்ப்போம். சும்மா ஹெல்ப்புக்குன்னு கூப்பிட்டுட்டு மொத்தமாக நம்மகிட்ட விட்டுட்டு அவங்க மண் போய் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. பாருங்க, எல்லா வேலையும் நம்மகிட்ட விட்டுட்டாங்க. சரி வாங்க, நமக்கு ஒரு சமைக்கிறது தெரிஞ்சு கற்றுக்கலாம்ல, எப்படி சமைக்கிறது. விட்டுக்கிட்டாங்க. ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாட்டுக்கோழியை போட்டு வேக வச்ச வேண்டியதான். நல்லா கழுவி க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ அவங்க சமைக்க வந்திருக்காங்க. நான் ஹெல்ப் பண்ண வந்தேன் நான் நினைச்சேன். இப்போ நான் தான் சமைக்கிறேன், அவங்க தான் ஹெல்ப் பண்றாங்க. பாருங்க, நாட்டுக்கோழி இல்லைங்களா, அதனால கொஞ்ச நேரம் வேகட்டும். வேகிற வரைக்கும் நம்ம போய் ஒரு டீ குடிச்சிட்டு வருவோம். வாங்க. ஐயோ, மசாலா பாக்கெட் காமிக்காதீங்க. ஐயோ, சமைக்க வா, ஹெல்ப் பண்றதுக்கு சும்மா வந்து உட்காந்து இருப்ப ஒரு டீ குடிச்சிட்டுன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க. ஃபுல்லா நம்ம கையில விட்டுட்டு எல்லாம் ஆடு கொட்டிட்டாங்க. பாத்துங்க. ஐயோ, சொல்றது இல்லையா? சொல்ல வேண்டியது பின்னாடி எல்லாம் நிக்கிறாங்க. அப்படியே எப்படி ஃபோக்கஸ் பண்ணுங்க. பிரியாணி பண்ணி முடிச்சிட்டோம். ஆனால் லெமன் போட மறந்துட்டேங்க. லாஸ்ட்டாக தம் போடும்போது தான் ஞாபகம் வந்துச்சு லெமன் போடுறதுக்கு. அப்புறம் லெமன் போட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் வச்சுனாக்கா பிரியாணி ரெடி ஆகிடும். அதனால் தம்மில் போட்டுட்டு டைமிங்லாம் பார்த்துட்டு அப்புறம் ரைத்தா ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ரைத்தாவை ரெடி பண்ணிவிட்டு கிரேவி வச்சோம். சிக்கன் கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. நான் எப்போவுமே கிரேவி வைக்கிறேன்னா ஃபைனலாக பூண்டு கட் பண்ணி தாளித்து போடுவேன். அந்த ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும், ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அதனால் அதையும் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே பேசிகிட்டு இருந்தோம். என்னென்னா ஆப்போசிட்டில் ஸ்கூல் ஒன்று இருக்குங்க. எப்போவுமே பெல் சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி வாய்ஸே போட முடியல, சவுண்டு கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. அதனால தான் ரைட், வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. பிரியாணி நாங்கள் சாப்பிட போகிறோம். தம் வச்சு எடுத்துட்டோன்னா பிரியாணி ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய். ஓகே, என்ன கிரேவி